ஹாய் எல்லாருக்கும். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். பண்ணுற சில பேருக்கும் ரொம்ப நன்றி. என்னன்னா வந்து என்னோட குக்கிங் ரிலேட்டடான சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வந்து யூடியூப் ஷார்ட்ஸாக நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்க. பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சமையலை வச்சு அப்படி இப்படி சும்மா குக்கிங் ரிலேட்டடா கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். அதை பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் லென்த்தி வீடியோஸும் வந்து இப்போ வரைக்கும் வந்து வீக்லி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதையும் கண்டிப்பா பாருங்க. எஸ், இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா வந்து நான் வந்து இந்த வீடியோ வரும்போது கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிருக்கும். ஸோ சண்டே, அதாவது ஷூட் பண்ற இன்னைக்கு வந்து சண்டே. நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர் மேரத்தான் ரன் வந்து போனேன். போயிட்டு கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 5 கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த வருஷமே வந்து 2025ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் பண்ணேன். ஸோ சரி, ஓகே, இன்னொரு 5 கிலோமீட்டர் ட்ரை பண்ணுவோம், கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு சும்மா கேட்கலாம் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ராஜேஷ்னு சொல்லிட்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவன் கிட்ட கேட்டேன். அவன் வந்து கொஞ்சம் நிறைய அந்த மேரத்தான்ஸ்லாம் அடிக்கடி போவான். அவன் வந்து பயங்கர இதுலலாம் இன்ட்ரெஸ்டடு. ஸோ அதனால வந்து சரி, ஓகே, அவன் வந்து கேட்டா கரெக்டா இருக்கும், கரெக்டான ஆள் அவன் தான் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டோடனே அவன் சொன்னாடி, ஏன் நீ 5 கிலோமீட்டர் போற, 10 ட்ரை பண்ணு, 5 தான் 2-3 தடவை போயிருக்கேன்றல அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் ஹெசிடென்ட்டா இருந்துச்சு. அப்புறம் அவன் சொன்னாடி, அதெல்லாம் முடிச்சிடலாம்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தீவுத்திடல்ல தான் நடந்துச்சு இந்த ஐபிஏ நீரத்தான், அந்த இது நடந்துச்சு. ஸோ 14 செப்டம்பர் அதுக்கு போனேன். காலையங்காத்தால 3 மணிக்கு எழுந்திருச்சு, குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகி அந்த அவங்க கொடுத்த டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு அங்கே போனா செம மழை, பிரிச்செடுக்குது மழை. ஒரு 4-4:15 அந்த ரேஞ்சுக்கு பயங்கர மழையில தான் ஸ்டார்ட்டே ஆகுது அந்த இது மேரத்தானே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆன் டைம், கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ராபப்ளி 5 மினிட்ஸ் மோர் ஆர் லெஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ வெரி குட் ஆர்கனைஸ்டு ஈவெண்ட். நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு பயங்கர மழை கொட்டுது. எனக்கா ஃபுல்லா சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு, டிஷர்ட் நனைஞ்சிருச்சு, இதை ட்ரௌசர் நனைஞ்சிருச்சு, இதுல போன் வேற பாக்கெட்ல இருக்கு. என்ன பண்றது எது பண்றதுன்னே தெரியல. இந்த ட்ரௌசர் வேற வந்து என்னன்னா, ட்ரௌசரும் ஃபுல்லா ஈரமாயி இறங்க ஆரம்பிக்குது. இதுல போனை வேற பாக்கெட்ல போட்டா இன்னும் பயங்கரமா இறங்குது. சரி, 1000 பேர் முன்னாடி மானம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கையில போனை ஒரு கையில வச்சுக்கிட்டு ஸ்லோவா ஜாக் பண்ண ஆரம்பிச்சேன். ஷூல ஃபுல்லா தண்ணி எல்லாம் ஏறி இதுவாயிருச்சு. இல்லைன்னா மட்டும் நீ கிழிச்சு பிரைஸ் வாங்கியிருப்பியான்னு கேட்காதீங்க. பட் என்னன்னா கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ரீசனா சொல்லலை, பிகாஸ் ஐ கம்ப்ளீட்டட் இட். ஸோ அதனால வந்து நான் வந்து கம்ப்ளீட்டே பண்ணல, அதுக்காக இந்த ரீசன்லாம் சொல்றேன்னு சொல்ல. மேபி இதுலலாம் நான் கொஞ்சம் தெளிவா இருந்திருந்தேன்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போயிருந்தேன்னா, மேபி ஐ வுட் ஹவ் ஹேண்டில்ட் இட் பெட்டர், அந்த மாதிரி சொல்றேன். ஸோ இன்கேஸ் நீங்க பாக்குறவங்க உங்களுக்கும் அது ஈஸியா இருக்கும். ஸோ என்ன தப்பு பண்ணிட்டேன்னா இதுதான். மேபி நான் ஒரு சின்ன பேக் மாதிரி எடுத்துட்டு போயிருந்தேன்னா, அதுல போனு, என்னோட ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் போட்டிருந்தேன்னா ப்ராபப்ளி ஐ வுட் ஹவ் ஜாக்ட் பெட்டர். அண்ட் அந்த தண்ணி ஷூக்குள்ள போறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, தட் இஸ் நேச்சுரல், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. தண்ணி கீழே ஃபுல்லா ரோட்ல இருந்துச்சுன்னா அதுல கால் வைக்கும் போது ஆப்வியஸா ஷூக்குள்ள தான் போகும். ஸோ அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது வந்து ஐ ஷுட் ஹவ் டன் இட். ஸோ அதனால என்னன்னா வந்து அங்க போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. எனக்கு வந்து மான பிரச்சனை வேற. ஸோ அந்த ட்ரௌசரை வந்து அப்பப்போ பிடிச்சி இழுத்து விட்டு வேற ஜாக் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் அங்கங்க நடந்தேன். நான் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நான் வந்து ஃபுல் 10 கிலோமீட்டர்ஸும் பயங்கரமா ஜாக் பண்ணி ரன் பண்ணி நான் வந்து முடிச்சேன் அப்படின்றதெல்லாம் பொய். பட் அங்கங்க வந்து வாக் பண்ணேன். நான் ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் வாக் பண்ணி தான் முடிச்சேன் ஆக்சுவலா. ஸோ அப்படி பாக்குறப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிறதே எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ். இந்த மீன் டைம் வந்து இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ போட்டோஸ் பத்தி பேசும்போது போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா வந்து இந்த ட்ரௌசரை பிடிச்சிட்டு போறது வந்து அவங்க போட்டோ எடுத்து போட்டாங்கன்னா அசிங்கமா இருக்குமேன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து அவங்க போட்டோ எடுக்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப என்ன பண்ணுவோம், நல்ல பேண்ட்டை ட்ரௌசரை மேல இழுத்துக்கிட்டு போனை மட்டும் கையில வச்சுக்கிட்டு ஜாக் பண்ணுவேன். ஸோ அவங்க போட்டோ எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா திருப்பி இறங்கிரும் ட்ரௌசர். இறங்கினதுக்கு அப்புறம் திருப்பி ட்ரௌசரை ஏத்திக்கிட்டு இது பண்றது. ஸோ நல்லா இருந்துச்சு. நிறைய ஏஜ் குரூப்ஸ்ல பார்த்தேன். 3 கிலோமீட்டர்ஸும் பார்த்தேன், 5 கிலோமீட்டர்ஸும் பார்த்தேன், 10 கிலோமீட்டர்ஸும் பார்த்தேன். ஸோ அது வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா நான் தனியா தான் போயிருந்தேன். ஸோ நான் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சு என் லைஃப்னா, சினிமாக்கு தனியா போக ஆரம்பிச்சேன், அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தனியா போக ஆரம்பிச்சேன், இப்போ மேரத்தானுக்கு கூட நான் தனியா போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ லைஃப். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் முக்கால்வாசி பேர் கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, புள்ள குட்டி எல்லாம் வந்துருச்சு. எதை கேட்டா அவங்க அது ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க அதை பத்தி. உனக்கு தெரியுமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி விட மாட்டா, என் புள்ள நான் வந்து எழுப்பி விடணும், சண்டே ஒரு நாள் தான் எனக்கு லீவு கிடைக்குது, இந்த இதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சரி நான் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் அது போயிட்டு வந்தேன்.
ஸோ இதுதான் என்னோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் இதுதான். ஸோ நீட்டா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிச்சுட்டு முடிக்கும்போது அதே மாதிரி அங்கங்க வாலண்டியர்ஸ் வச்சு சேரப் பேர பண்ணாங்க நம்மள. கமான் கமான் சொல்லி, நான் என்ன ரேஸ் குதிரையான்ட்டு வடிவேல் கேட்கற மாதிரி அங்கங்க கமான் வேற அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல போதா குறைக்கு வந்து காவல்துறை அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, கமான் பண்ணுங்கன்னு. இதுல மீன் டைம் வந்து அவங்களே வந்து அவங்களோட டீம்லயே வந்து சைக்கிள்ல வந்து அவங்க டீம்ல அப்பப்போ வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வேற சொன்னாங்க, ரொம்ப நடக்காதீங்க, அவங்களோட மொமெண்டம் போயிடும், அப்பப்போ வந்து ஜாக் வந்து நிறைய பண்ணுங்கலாம் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அப்படிலாம் போனாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ் டு சி பீப்புள் டூயிங். அதே மாதிரி வந்து வீல் சேர்ல சில பேர்லாம் வந்து தே ட்ரைட் 10 கிலோமீட்டர்ஸ். அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு பார்க்கும்போது. அண்ட் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து சொல்லுது, வி ஹாவ் டு ட்ரை சம்திங் ஆல்வேஸ், நோ மேட்டர் வாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷனலா இருந்துச்சு. குட்டி குட்டி பசங்கள்லாம் வேற ஓடும்போது பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரிலாம் எக்ஸ்போஷர் இல்லை சின்ன வயசுல, அட்லீஸ்ட் ஒரு 30 வயசுக்கு அப்புறமாச்சும் வருது இந்த எக்ஸ்போஷர்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த சின்ன பசங்களை சப்போர்ட் பண்றாங்க, குட்டி பசங்களை. ஒரு அப்பா எல்லாம் வந்து அவர் வந்து 5 கிலோமீட்டர்ஸோ நம்ம தான் போறாரு போல இருக்கு. பட் பாப்பா வந்து 10 கிலோமீட்டர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பாப்பா, இவர் 5 முடிச்சிட்டாரு. ஸோ அந்த பாப்பாக்கு இன்னொரு இருக்கு போல இருக்கு. ஸோ அந்த பாப்பாக்காக வந்து அவர் பின்னாடி 2 வீலர்ல வந்து அந்த பாப்பாவை வந்து என்கரேஜ் பண்றாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. பாப்பானா என்ன, அந்த பாப்பா ஒரு ஒரு 7-8 வயசு பாப்பா அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அங்கங்க வந்து இந்த குளுக்கோஸ் கொடுக்கறது, அந்த ஒரு ட்ரிங்க் கொடுக்கறது, வாட்டர் கொடுக்கறது, டேட்ஸ், அப்புறம் வந்து கடலை மிட்டாய், இதெல்லாம் லெமன்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்பப்போ யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ நைஸ் ஈவெண்ட். ஸோ சும்மா ஒரு கெத்துக்காக இதான் என்னோட மெடல். ஸோ ப்ராபப்ளி வந்து இந்த ரன், மேரத்தான் இதெல்லாம் ரிலேட்டடா பார்க்கும்போது இது என்னோட 4th மெடல். 3 5 கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் மெடல். ஸோ ப்ராபப்ளி இன்னும் ஒரு சில 10 கிலோமீட்டர்ஸ் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.